அப்படி கண்களை மூடி, எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காத கடவுள், என்னை தள்ளிவிடாத தெய்வம் எனக்கு உதவி செய்யும். மனுஷனை போல குத்தி குத்தி பேச மாட்டேன், காண்பிக்க மாட்டேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் என் தகப்பன், நான் எந்த நிலையிலே இருந்தாலும் நினைத்துக் கொள்வேன். ஓடி வந்து துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி பாவ வாழ்க்கை வாழ்ந்து அழகையும் சொத்தையும் அந்தஸ்து எல்லாம் இழந்த இளையகுமாரன் ஒண்ணுமே சொல்லாம அணைத்துக் கொண்ட கடவுள் நம்மை சேர்த்துக் கொள்ளுவார். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள், என் நோய்களை சொல்லி 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 நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவர், என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. எந்த நிலையில இருந்தாலும் நம்மை வெறுக்காதப்பா, நம்மை தள்ளாதப்பா. கலக்கத்தோடு ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு சரியா படிப்பு இல்லையே, நான் அழகா இல்லையே, என் குடும்பத்தின அந்தஸ்து இல்லையே, உங்க எதிர்காலத்தை வாழ்க்கை நினைச்சு கலங்குறீங்களா? பலர் இருப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் இருப்பார்கள். என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவர் நினைக்கிறவர் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர். எவ்வளவு அன்புள்ள ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார், எவ்வளவு அன்புள்ள அப்பா நமக்கு இருக்கிறார். நான் எந்த நிலையிலே இருந்தாலும், நான் சேற்றிலே விழுந்தாலும், உலக பிரகாரமான இருக்கிற யாரா இருந்தாலும் சுத்திகரிச்சு அதன் பிறகு கிட்ட சேர்ப்பாங்க. படைத்தவர் இருக்கின்ற நிலையோடவே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இந்த காலையில எல்லாரும் இருந்தாலும் நான் அதை போல இருக்கிறேன்.
தனிமையா இருக்கிறது போல உணர்றேன். எனக்கு யாரும் உதவி செய்யாதது போல தோணுது. எனக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. என்னை வெறுக்காம என்னை சேர்த்துக் கொள்ளுவீங்களா ஆண்டவரே? திரும்பவும் பிள்ளையாய் ஏற்றுக் கொள்ளுவீங்களா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? மனசை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும், என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தால் என்னை வெறுக்காதோர் அப்பா நீர்தானே ஏசப்பா. என் தேவன் நடுவரே, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. நான் எந்த சூழ்நிலையில் இருந்தால் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் இதோ இருக்கிறேன்னு ஓடி வருவேன்னு சொல்லி இருக்கிறேன். இவரை போல ஒரு அப்பா யார்? இவரை போல ஒரு நல்ல தெய்வம் யார்? ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு வெறுக்காதவர் தேவன் நடுவரே. அவருடைய கரங்களை உயர்த்தி சொல்லும். எந்த நிலையில் நான் இருந்தாலும்
என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தெய்வம் ஒருவரே. சொல்லுங்க அவரை பார்த்து. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர், என்னை தள்ளாதவர் உன்னை ஒருபோது ஏசப்பா வெறுக்க மாட்டாரம்மா. ஐயா ஏசப்பா ஒரு நாளும் தள்ளி விடுகிறவர் அல்ல, பாவம் என்று தள்ள மாட்டார். திரும்ப திரும்ப நீ செய்ததையே செய்கிறாய் என்று சொல்லி வெறுத்து தள்ள மாட்டார். அவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவருடைய கண்களை மூடி. இந்த அன்புள்ள அப்பா, இந்த தெய்வம் எத்தனை முறை விலகி ஓடிட்டோம், எத்தனை முறை மறுதளிச்சிட்டோம். அவருடைய கரங்களை உயர்த்தலாமா? எனக்கு நீர் வேண்டும், எனக்கு நீங்க வேண்டும். என் தேவை எல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவை எல்லாம் நீர்தானே அப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உள்ளத்தின் மகிழ்ச்சி சந்தோஷமே எனக்கு நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான். உள்ளத்தின் எனக்கு ஆறுதலே நீங்க தானே, இல்லத்தில் எல்லாமே நீதானையா, என் தேவை எல்லாம் நீதானே. ஜீவனுள்ள நாளே நம் உயிரோடு இருக்கிற வரையிலும் நீர் போதும், நீங்க போதும்பா. ஜீவன் அவர்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், என் தேவை நீர் ஒருவர் போதும். நான் உயிரோடு இருக்கிறவரை நீங்க கூட இருந்தா போதும்பா. நான் உயிரோடு இருக்கிறவன் என் கூடவே இருங்கப்பா, என் கூடவே இருங்கட்டவரே. என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு
உமக்கு நன்றி. தொடர்ந்து இப்படி பிரசன்னம். அநேக பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தொடர்ந்து பெரியவர்கள் வரைக்கும் கண்ணீரோடு, நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை வெறுக்காத ஒரு தகப்பன், என்னை அரவணைக்கிற ஆதரிக்கிற தகப்பன், நான் அவரை விட்டு விலகி போனாலும், துணிந்து பாவம் செய்தாலும், தவறி விழுந்தாலும், சறுக்கினாலும், பல பிரச்சனைகளிலே, வியாதியிலே, வறுமையிலே, கடன் தொல்லையிலே கஷ்டப்பட்டாலும் ஒருவர் தான் என்னை வெறுக்காதவர் என்று உணர்ந்து கண்ணீரோடு உம்மை ஆராதித்தாங்களே அப்பா, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியம்.